Hello all, welcome back to my channel Sasha Chats. நான் உங்க மோனிஷா. இன்னைக்கு வந்து ஒரு cleaning vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா Thursday அன்னைக்கு நான் ஷூட் பண்ணிருந்தேன். அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ மார்னிங் எழுந்தோனே ஃபர்ஸ்ட் வேலையா டோர், விண்டோ ஸ்கிரீன்ஸ் எல்லாமே வந்து ஓபன் பண்ணி விட்டுருங்க. உங்களோட ஹால், பெட்ரூம்ஸ் எல்லாத்துலயுமே. சோ உங்களுக்கு சன்லைட் வந்து வீட்டுக்குள்ள வந்தாலே ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். அந்த நாளே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் அப் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுமே நான் ரொம்ப மோட்டிவேட்டடா எழுந்திருச்சேன். எப்பவுமே வந்து நான் வீக் டேஸ்ல தான் வந்து இந்த cleaning வேலை எல்லாமே வெச்சுப்பேன். வீக்கெண்ட்ல வந்து ஒரு வேலையை செய்ய மாட்டேன். கம்ப்ளீட்டா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணும். நல்லா சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். ஸோ நான் வந்து இன்னைக்கு Thursday அப்படின்றனால நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடே. ஸோ எப்படியும் வந்து வீடெல்லாம் துடைக்கணும். அதனால Thursday மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த கிளீனிங் வேலை எல்லாமே வந்து நம்ம மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சோஃபா கம் பெட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹாலில் போட்டிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து விரிச்சு தான் இருக்கும். உட்கார்றதுக்கு போகிறது வர்றது நம்ம அடிக்கடி வந்து படுத்து படம் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா எப்படினாச்சும் டஸ்ட்டு வந்து சேர்ந்துடும். அதனால் இன்றைக்கி வீடு துடைக்கும் போது ஃபுல்லாக வந்து மடித்து விட்டுட்டு கீழே எல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணிடலான் இருக்கேன். அதே மாதிரி சோஃபாவும் வந்து புல் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சோஃபா கம் பெட் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடியில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்மளோட பெட் கவர்ஸ், பெட் ஷீட்ஸ் இது எல்லாமே வந்து நான் அடியில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா 1 BHKல ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நான் ஒரு 2 BHKல வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் இருக்கிறது வந்து 4 பேர் தான். நான், ஹஸ்பண்ட், தம்பி, அதுக்கப்புறம் அம்மா இருக்கோம். ஸோ எங்கள் 4 பேர்த்துக்கு நாங்கள் அந்த 2 BHKல இருக்கும்போது ஒரு ரூம் வந்து யூஸ் பண்ணாமே வச்சுருந்தோம். ஸோ எங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு தேவையே படலை. ஸோ அதனால் நாங்கள் மறுபடியும் ஒரு 1 BHKக்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ ஹால் எல்லாம் நீட்டாக கூட்டி முடிச்சதுக்கப்புறமா பெட் கவர் வந்து சேஞ்ச் பண்ணோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பெட் கவர் சேஞ்ச் பண்ணுவேன். எப்படி தான் நம்ம நீட்டாக போட்டிருந்தாலுமே வந்து கலைக்கிறதுக்குன்னு நம்ம வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கிறான். இவன் வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணாலுமே கலைச்சி விட்ருவான். பாருங்கள், பெட் கவரே வந்து போட விட மாட்டான். இந்த மாதிரி வந்து சேட்டை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெட் கவர் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் அழுக்காகாது. அதுவும் இல்லாமல் துவைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்ன தான் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தாலுமே நமக்கு வந்து நல்லா துவைச்சி வராது, ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா. ஸோ அதனால் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா வெளியிலலாம் போய் விளையாடணும்னு கூட ரொம்ப ஆசைப்பட மாட்டான். பட் இந்த பெட்டு மட்டும் இருந்துட்டால் போதும். அவன் இந்த பெட்ஷீட்லாம் கலைச்சி தலகாணி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்ன தான் நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நீட்டாக வச்சுருந்தாலுமே வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எல்லாமே கலைச்சி போட்டுருவார் சார். ஸோ பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பழைய பெட்ஷீட், பில்லோ கவர்ஸ் அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு லாண்ட்ரிக்கு போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் இங்கே வந்து பாருங்கள், என்னோடய ஸ்டடி டேபிளில் ஃபுல்லாக வந்து என் பையன் க்ரையான்ஸ் வச்சு சாக்பீஸ் வச்சு கிறுக்கி வச்சுருக்கான். ஸோ உடன் டேபிளில் இந்த மாதிரிலாம் கிறுக்குறாங்க அவங்க பசங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சோண்டு தண்ணி, அதில் டிஷ் வாஷிங் லிக்விட், அப்புறம் கொஞ்சமாக வினிகர், அப்புறம் கூடவே 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிங்கன்னா நல்லா பலன்னு ஆகிடும். ஸோ இதே மெத்தடை வந்து நீங்கள் உட்டனில் நம்மளோட கதவுல இந்த மாதிரிலாம் கிறுக்கியிருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பாலிஷிங்கான ஃபினிஷ் வந்து கிடைக்கும். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்ல பாலிஷிங்கான ஃபினிஷ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும், எறும்பு வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஹாலும் க்ளீன் பண்ணியாச்சு, பெட்ரூமும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாப் போடலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மாப் போடுறது எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சும் ஆகிடும். நம்ம தண்ணி 2 வாட்டி சேஞ்ச் பண்ணி மாப் பண்ணுறதுக்கு. என்னுடைய கட்டில் கடியிலலாம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் எந்த ஒரு பொருளுமே வந்து கட்டில் கடியில் வைக்க மாட்டேன். ஏன்னா எப்படி வச்சாலுமே வந்து டஸ்ட் ஆகிடும். ஸோ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு, துடைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுடைய காட்டு கடையில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கரப்பாம்பூச்சி, டஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாப்தலின் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நாப்தலின் பால்ஸ்க்கு கூடவே வந்து இந்த ஓடோனிலுடைய ஒரு சென்டட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதையும் வந்து சேர்த்து போட்டு வைங்க. ஸோ உங்களோட பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சினால ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ பெட்ரூம் எல்லாம் மாப் பண்ணதுக்கப்புறமா நான் ஹால் வந்து மாப் பண்ண வந்துட்டேன். ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா கம் பெட் போட்டிருந்த இடத்துலலாம் பயங்கரமாக டஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரிக்ளைனர் கடையிலையும் வந்து பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக நீட்டாக வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் வீட்டில் மாப் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் ஒன்று எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மாப் பண்ணிடணும். இல்லைன்னா வீட்டில் யாரும் இல்லாத போது மாப் பண்ணணும், எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறம். அப்போ தான் வந்து யாரும் நடக்க மாட்டாங்க. இல்லாட்டா நம்ம கஷ்டப்பட்டு தொடச்சிருப்போம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நடந்து வந்தாங்க அப்படின்னா அப்படியே காலச்சு வந்துடும். நம்ம துடைக்கும் போது அப்படியே டென்ஷன் ஆயிரும் நமக்கு. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து மாப் பண்ணிடுங்க.
ஸோ எல்லாம் முடிச்சக்கப்புறமா நம்ம மேட்டும் வந்து எல்லாமே துவைக்க போட்டாச்சு. மேட் வந்து ஈஸியாக எப்படி வாஷிங் மிஷினில் துவைக்கலான்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டிப்ஸாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லா மேட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து 2 செட்டு மேட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து மாற்றி போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஹால் அண்ட் பெட்ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ கிச்சனில் வந்து அப்படியே சமையல் பண்ணிகிட்டே நான் வந்து சைடில் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே சமைக்கல. நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன், கூட வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ டக்குன்னு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலைன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறது தாங்க. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி ப்ரீ ப்ரெப்டாக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஏற்றி இறக்கிடலாம். ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து க்ளீனிங் வேலைலாம் இருக்கிறனால நான் ரொம்ப பெருசாக எதுவும் சமைக்கல. சாம்பார் வந்து 1 part சாம்பார் வச்சுட்டேன். ஸோ குக்கர்லேயே வந்து எல்லாமே சேர்த்து போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு 5 நிமிஷத்தில் வந்து விசில் வந்து இறங்கிடுச்சு. ஸோ சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சைட்லேயே வந்து சாப்பாடு வச்சுட்டேன் அப்படின்னா வேலையும் வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து லாஸ்ட் 2-3 vlogல வந்து ஷேர் பண்ணியிருக்கும்போது நான் யூஸ் பண்ணுற கெட்டில் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஜிஎன் பிராண்டோடையது ஆன்லைன்லேருந்து வாங்கினது. ஸோ இந்த கெட்டில் வந்து கிளாஸ் லுக்காக இருக்கும். ஸோ அடியில் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட்டும் வந்து எரியும். உங்களுக்கு நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஒரு 1.8 liters வந்து பிடிக்கிற அளவுக்கு இந்த குவான்டிட்டி இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோடய குக்கிங் அப்போது நான் வந்து எல்லாமே சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் கெட்டிலில் வந்து சூடு பண்ணி நான் சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போது கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயும் போல் வந்து டிஷ் லிக்விட் போட்டு தாங்க க்ளீன் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வீக் டேஸில் வந்து இடையில க்ளீன் பண்ணும்போது மட்டும் நான் ஒரு ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவேன், DIY க்ளீனிங் லிக்விட். நான் என்னோடய போன ஆர்கனைசேஷன் வீடியோவில் க்ளீனிங் வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். வேறஸ் நான் வந்து டீப் க்ளீனிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து சோப் போட்டு கிச்சனே வந்து குளிப்பாட்டி விட்டுருவேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலும் வந்து ஃபைனலாக இந்த அடுப்பை க்ளீன் பண்ணி நம்ம நீட் பண்ணி எடுத்து வைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயமா இருக்கும். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுவேன், எப்போ நிறைய அழுக்காகும், அழுக்கானதுக்கப்புறம் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ நான் நிறைய vlogsல வந்து சொல்லியிருக்கேன், அடுப்பு வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் ரிலேட்டடாக க்ளீனிங் டூல்ஸ் பற்றிலாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன். என்னோடய க்ளீனிங் vlogs எல்லாமே வந்து கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே மட்டும் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிச்சன் கூட நம்ம என்றைக்கு வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம். வேறஸ் நீங்கள் அடுப்பு வந்து துடைக்கிறீங்க, நீட் பண்ணுறீங்க, எல்லாமே கழுவி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் எனக்கும் பெருசாக தெரியல, பட் ஸ்டில் வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஃப்ரைடே வருது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து தேர்ஸ்டேவே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் டியூஸ்டே சாமி கும்பிட்றவங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மண்டேவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, இல்லை சண்டேவே எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஹார்டான ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலி கிச்சனும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேன் நான் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. ஸோ இது மாதிரி க்ளீனிங் vlogs எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.